ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது அப்படின்றது எதற்காக அப்படின்னா, உங்க உடம்பு உங்க மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு உகந்த காலம் தான் ஐயப்பனுக்குரிய விரத காலகட்டம். இதுல நீங்க குறிப்பா மலையேறி தரிசனம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பிராணனை நீங்கள் விரதத்தின் மூலம் அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சுவாமியை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது முழுவதுமாக நிறைவேறும். அப்போ இந்த மாலை அணிவித்திருக்கிற காலகட்டத்துல நீங்க 27 நாள் போட்டாலும் சரி, 43 நாள் போட்டாலும் சரி, முடிந்த வரை வாரத்திற்கு ஒரு முறையாவது மலை ஏறி இறங்கி விடுங்கள். இப்படி மலை ஏறி இறங்கிறீங்க அப்படின்னா அந்த விரதத்தினுடைய பலன் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். உங்க ஊர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆலயத்திற்கும் நீங்க மலையில போய் வழிபாடு பண்ணலாம். இப்படி பண்ண இந்த ஐயப்ப விரதத்தினுடைய தன்மை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியா ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கேது திசை நடந்து கொண்டிருப்பவர்கள், 7:30 சரி நடந்து கொண்டிருப்பவர்கள் என்ன பண்றீங்கன்னா, ஐயப்ப பக்தர்களுக்கு, ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருப்பவர்களுக்கு அல்லது மாலை அணியக்கூடியவர்களுக்கு புதிய மாலைகள் வாங்கி கொடுக்கலாம், புதிய வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஐயப்ப பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா பாத பூஜைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அவர்களுடைய பயண செலவுகளை நீங்கள் ஏற்று அவர்களுடைய ஆன்மீக விஷயத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது கேதுவால் மற்றும் 7:30 சனியினால் யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு நாம செய்யக்கூடிய சேவையின் மூலம் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக குழந்தை நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும், குருசாமி தன்மையில் இருக்கக்கூடிய 60 70 வயது கடந்த சுவாமிகளுக்கும் நாம இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அதே போல ஐயப்ப பெருமானுக்கு அன்னதானத்திற்கு இந்த கார்த்திகை மாத காலகட்டத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அரிசி காய்கறிகள் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்களோ கேது திசைக்கு அது சிறந்த பரிகாரம். இந்த கேது திசையில உள்ளவர்கள், பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று.